திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற கோரி பொதுமக்கள் சார்பில் உண்ணாவிரத போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அனுமதியுடன் பொதுமக்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் தற்போது பொதுமக்கள் தங்களது போராட்டத்தினை தொடங்கி இருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் சிவகுமார். அறுபடை வீடுகள்ல முக்கிய படைவீடான திருப்பரங்குன்றம் மலை உச்சியில கார்த்திகை தீபத்தன்னைக்கு அங்க உள்ள தூண்ல தீபம் ஏற்ற திருப்பரங்குன்றம் ஊர் பொதுமக்கள் சார்பாக ஏற்றாததுக்காக தீபங்கள் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்றம் ஊர் பொதுமக்கள் சார்பாக தற்போது உண்ணாவிரத போராட்டமானது உயர்நீதிமன்ற நிபந்தனைகளோடு நடைபெற்று இருக்குதுங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிற தூண்ல கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபம் ஏற்ற கோரி மதுரையை சேர்ந்த ராமரவிக்குமார் என்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தொடரப்பட்ட வழக்குல தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்குச்சு கடந்த 1ஆம் தேதி அன்று. ஆனா அரசு தரப்புல மேல்முறையீடுக்காக உச்சநீதிமன்றம் சென்றுள்ள நிலையில கடந்த 3ஆம் தேதி அங்க குடியேற்றப்படாத ஒரு சூழ்நிலையில காவல்துறை சார்பாக தீபம் ஏற்றதுக்கு அனுமதி, அதாவது 3ஆம் தேதி அந்த பிரச்சனை நடந்தது, அதாவது கார்த்திகை தீபம் நடந்தது. அன்னைக்கு தீபம் ஏற்றாத ஒரு சூழ்நிலையில 4ஆம் தேதி அன்னைக்கு உத்தரவோடு கோர்ட் உத்தரவு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு வாங்கி கொண்ட பிறகு அங்க தீபம் ஏற்ற போலீசார் தரப்புல மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. மலை உச்சியில் உள்ள தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக உண்ணாவிரத போராட்டத்துக்கு காவல்துறை மறுப்பு தெரிவித்த நிலையில் இன்னைக்கு நடக்கிற இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு நிபந்தனைகளோட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்குது. அதுல 50 பேர் மட்டுமே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடணும்னு 13ஆம் தேதி இன்று காலை 9 மணி முதல் 6 மணி வரை நடக்க இந்த நிபந்தனைகளோட அனுமதி வழங்கியது. இந்த நிலையில திருப்பரங்குன்றம் பகுதியில காவல்துறையினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் தற்போது பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. மேலும் திருப்பரங்குன்றத்தை சார்ந்த ரஜினி மன்றம் சார்பாகவும் அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து பேனர்கள் வைக்கப்பட்டிருக்குதுங்க. திருப்பரங்குன்றம் ஊர் பொதுமக்கள் சார்பாக நடத்தப்படுற இந்த உண்ணாவிரத போராட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வந்துட்டு இருக்குது. பவித்ரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.